வணக்கம். என்னோட நேம் டாக்டர் கிங்ஸ்லி. நான் நம்ம கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஎன்டி அண்ட் ஆர்எம்ஓவாகவும் இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இன்றைக்கி March 3 வேர்ல்டு ஹியரிங் டே. அதாவது ஹியரிங் பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இது பண்ண போகிறோம். உங்கள் குழந்தைங்க ஒரு ஏஜில் இமீடியட் ஸ்பீச் டெவலப் ஆகலை, இல்லை அவங்க தெளிவான அந்த ஸ்பீச் இல்லை, அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் சரியாக இல்லைன்னா கூட காது கேட்குற இதில் பிரச்சனைங்க இருக்கலாம். அதனால நம்ம அதையும் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். அதே கொஞ்சம் குழந்தைங்களை தாண்டி கொஞ்சம் நம்ம வயசானவங்க கிட்ட வந்துக்கிட்டோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலும் திரும்ப திரும்ப அதை கேட்குறாங்க, அவங்க அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கும் காது செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்குள்ள காலத்தில். இப்போ நம்ம என்னென்ன காரணங்கள்னால வரலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல பிறந்த குழந்தைக்கு அதே மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குதாங்கிறது என்னென்ன காரணமாக இருக்கலாம்னா, முதல்ல அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சஃபர் ஃப்ரம் எனி இன்ஃபெக்ஷன் லைக் ருபெல்லா, சைட்டோமெகலோ வைரஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் மதர் சஃபர் ஆகிருந்தால் அதனால குழந்தைக்கு அந்த ஹியரிங் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் நம்ம பிறந்த உடனே ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்புறம் ப்ரீமெச்சுவர் பர்த் பேபிஸ், அதுக்கப்புறம் என்னென்னா இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரீமெச்சுவர் பர்த் பேபி பிறந்த உடனே சிவியர் ஜாண்டிஸ் இருக்கிற குழந்தைக்கெல்லாம் ஹியரிங் ப்ராப்ளம் இதுவும் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் அந்த ஹியரிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு. அதே கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, அடல்ட்லேருந்து ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு காதில் சீல் வர்ற மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி பிரச்சனைங்கனால இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா, இந்த மாதிரி காரணங்கள்னால பேஷண்ட்டுக்கு ஹியரிங் லாஸஸ் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம பர்சனல் ஆடியோ டிவைசஸ் நிறைய இது பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுறதால, அது ஒரு அன்சேஃப் லெவலில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதால இதனாலையும் நமக்கு ஹியரிங் லாஸ் வரலாம். இப்போ நம்ம ஓல்டர் பீப்புளுக்கு எடுத்துட்டோம்னா இது நார்மல் ஏஜிங் ப்ராசஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துருக்கலாம், அதனால அந்த ஹியரிங் லாஸ் இருக்கலாம். அப்படி இல்லை டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் முக்கியமாக ரொம்ப நாய்ஸ் எக்ஸ்போஷர், அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் எக்ஸ்போஸ்டு ஏரியாவில் அவங்க ப்ரொஃபஷனல் ஆக்குபேஷனல் இதனால், அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் காஸ். இது ஓல்டேஜில் மட்டும் இல்லை, எல்லா ஏஜ்லேயும் இருக்கலாம். நம்ம ஒரு ஆக்குபேஷன் ரொம்ப சவுண்டு கேட்குற இடத்துல வேலை பார்க்குறோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ப்ராப்பராக ஹியரிங் இது பண்ணுறது அண்ட் இஎன்டி டாக்டர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், இந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் எப்போ வரும்னா, இந்த டிஸ்ரப்ஷன் ஆஃப் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்ட் வேவ் டு தி காக்லியான்னு சொல்லுவோம். அந்த காக்லியாவுக்கு போகிற வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காது ஜவ்வில் ஓட்டை இருக்குது, அப்படி இல்லை ஆசிக்கிள் சொல்லுவோம், அதில் ஏதாவது ஃபிக்ஸேஷன் ஆர் டிஸ்ரப்ஷன், இந்த மாதிரி காரணங்கள்னால, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அந்த சவுண்டு போகிறதுலேயே டிஸ்ரப்ஷன் இருந்துச்சுன்னா இதனால் வர்றது தான் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் சொல்லுவோம். சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்னால் ரிசல்ட் ஃப்ரம் ப்ராப்ளமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஸ்டிமுலை அட் ஆர் ஆஃப்டர் தி காக்லியா, அந்த மாதிரி இதில் சொல்லுவோம். ஸோ மிக்சட்னா போத் சென்சரி நியூரல் அண்ட் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் சேர்ந்து வர்றது மிக்சட் ஹியரிங் லாஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், அதாவது என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்கலாம், எந்த மாதிரி இருந்தால் நம்ம இவங்களுக்கு ஹியரிங் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஸ்க்ரீனிங் பண்ணணும். என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், நிறைய டெஸ்ட் இருக்குது. நம்ம என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன், பிரெயின் ஸ்டெம் இவோக் ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி, பியூர் டோன் ஆடியோமெட்ரி, இம்பெடன்ஸ் ஆடியோமெட்ரி, இதே மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நியோனேட்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு டெஸ்ட் இருக்குது, அண்ட் அடல்ட்டுக்கு, ஓல்டேஜ் பீப்புளுக்கு, இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் எவ்வளோ நாள் பிரச்சனை இருக்குது, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான இருக்குது, அண்ட் உங்களை டைரெக்டாக பார்த்ததுக்கப்புறமா உங்களோட ஃபைண்டிங்ஸ், அதாவது கிளினிக்கல் எவாலுவேஷன் பண்ணி ஃபைண்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் நம்ம பண்ணணும்னு தேவையில்லை, ஸ்பெசிஃபிக்காக இந்த டெஸ்ட் பண்ணுனா அது இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ் சொல்லி நம்ம எவாலுவேட் பண்ணிடலாம். பட் பண்ணிட்டோம்னா இப்போது நம்ம பண்ணியாச்சு, இந்த டெஸ்ட்லாம் ஆடியோமெட்ரி இதெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இருக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, கண்டக்ஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குதுன்னா, ஜவ்வில் ஓட்டை இருக்குது, இல்லை அந்த ஆசிக்கல்ஸில் பிரச்சனை இருக்குதுன்னா அதை நம்ம அப்போவே சரி பண்ணால் ரொம்ப நல்லது. அதை ஹியரிங் பெட்டர் ஆகிறதுக்கான சான்ஸ்
ரொம்ப அதிகம். அதே சென்சரி நியூரல்னா ஒரு லெவலுக்கு மேல் மாடரேட்லி சிவியர் இல்லை சிவியராக போகுதுன்னா நம்ம கண்டிப்பாக ஹியரிங் எய்டு வச்சா தான் அதில் பெனிஃபிட் இருக்கும். பட் ஏர்லியாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அது அடுத்து நமக்கு ஒரு ப்ரோஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் லெவலுக்கு போகாமல் இருக்கதை தடுத்துக்கலாம். நம்ம கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜில் இஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் வேர்ல்டு ஹியரிங் டே அன்னைக்கு மட்டும் நம்ம அந்த டெஸ்ட் பண்ணாமல் எல்லா நாளும் பண்ணுறோம். லவுட் நாய்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களையும் ரெகுலராக வந்து இஎன்டி செக்லாம் பண்ண சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இது பண்ணணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.